வணக்கம்களே! வாங்க இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, எல்ஐசி மூலம் மாணவ, மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம். அதாவது எல்ஐசியின் கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் மூலியமா மாணவ, மாணவிகளுக்கு வருடம் ரூ. 40,000 வரைக்கும் கல்வி உதவித்தொகை தராங்க. வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? எப்படி அப்ளை பண்றது? அப்ளை பண்றது லாஸ்ட் டேட் எப்ப? இத பத்தி பல தகவல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பத்தி எல்ஐசி ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. வாங்க. அதுல என்ன செய்றோம்னு பாருங்க. இதான் நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்றாங்கன்னா, எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025 ஃபார் ஸ்டூடண்ட் பிலாங்ஸ் டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். யாருக்குன்னா இந்த உதவித்தொகை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்கள அவங்களுக்கு மட்டும் இந்த உதவித்தொகை செய்யறாங்க. ஃபார் பர்சிங் ஹையர் ஸ்டடீஸ் செய்யறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஜெனரல் ஸ்காலர்ஷிப், இன்னொன்னு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். ஜெனரல் ஸ்காலர்ஷிப் ஆண், பெண் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் போலாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்காலர்ஷிப் போலாம். ஜெனரல் ஸ்காலர்ஷிப் 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆஃப்டர் கிளாஸ் 12th, அடுத்தது ஆஃப்டர் கிளாஸ் 10th. ஃபர்ஸ்ட் வாங்க ஜெனரல் ஸ்காலர்ஷிப்ல ஆஃப்டர் கிளாஸ் 12th இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பாருங்க. இதுக்கு நீங்க 12th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. அதுவும் எந்த இயருக்குள்ள முடிச்சிருக்கணும்னா 2022, 23, 23, 24, 24 to 2025 இந்த அகாடமிக் இயர் முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். அப்படி முடிச்சுட்டு 2025, 26 அகாடமிக் இயர்ல அவங்க மெடிசன் ஃபீல்டில் எம்பிபிஎஸ், பிஏ, எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிடிஎஸ் இதில் ஏதாவது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் பிஇ, பிடெக், பிஆர்க் இது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸில் ஏதாவது குரூப்பில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இது எலிஜிபிள் தான். இதெல்லாம் படிச்சதா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு இவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோரின் ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு 4.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி 4 லட்சத்துக்கு மேலே போனால் அவங்க அப்ளை பண்ண முடியாமல் சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் கிளாஸ் 10th இதில் 10th முடிச்சிருக்கணும். அதில் 10th முடிச்சுட்டு குறைஞ்சபட்சம் அதில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணின்னு சொல்லிக்கிறாங்க. அல்லது அதுக்கு ஈக்குவலாக ஜிஜிபியாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னதான் 2023, 24, 2022, 23, 24, 25 இந்த அகாடமிக்கில் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். முடிச்சுட்டு இந்த இயர், அதாவது இந்த அகாடமிக் இயர் 2025, 26 அவங்க டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் கிளாஸ் 10th அது இதுவும் சேம் எலிஜிபிலிட்டி தான். பெற்றோரின் ஆண்டு குடும்ப வருமானம் 4.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி 4 லட்சத்துக்கு மேலே போனால் அவங்க அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு. இதுக்கு என்ன எலிஜிபிள்னா இது ஃபீமேல் மட்டும்தான் எலிஜிபிள் சொல்லிக்கிறாங்க. அவங்க 10th முடிச்சிருக்கணும் வித் 60% மார்க் சொல்லிக்கிறாங்க. அல்லது அதுக்கு ஈக்குவலான ஜிஜிபி இருக்கணும். எந்த அகாடமிக் இயர்னா 2022, 23, 23, 24, 24, 25. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, முடிச்சுட்டு 2025 to 28 அகாடமிக் இயரில் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இன்டர்மீடியட் அல்லது 10th + 12th பேட்டர்ன் அல்லது ஒகேஷனல் ஆர் டிப்ளமோ கோர்ஸ் கவர்மெண்ட் ரிலேஷன் காலேஜ் அல்லது இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்னதான் பெற்றோரின் குடும்ப வருமானம் 4 லட்சத்தை கொடுக்கணும். அப்படி 4 லட்சத்துக்கு மேலே போனால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வாங்க யாருக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தரணும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஐடியை பார்க்கலாம். இதில் 40,000 ஸ்காலர்ஷிப் எடுத்தாங்கன்னா மெடிசன் ஃபீல்டில் படிச்சிருக்கிறவங்களுக்கு, அதாவது எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு 40,000 ஸ்காலர்ஷிப் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 20,000 தருவாங்க. அடுத்து 30,000 ஸ்காலர்ஷிப் எடுக்கிறாங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு படிக்கிறவங்களுக்கு பிஇ, பிடெக், பிஆர்க் இதெல்லாம் படிக்கிறாங்கல்ல இவங்களுக்கு 30,000 ஸ்காலர்ஷிப். அதேமாதிரி 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000 தருவாங்க. அடுத்தது மற்ற கேட்டகரிலாம்ங்கிறாங்களே அவங்களுக்குலாம் 20,000. 10,000 2 கேட்டகரியாக தருவாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட் தருவாங்க. அடுத்தது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு. அவங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தெரியும்னா 15,000 கிடைக்கும். அதேமாரி தான் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் 7,500 தருவாங்க. அடுத்து அப்படி கீழே வாங்க முக்கியமாக பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் நாட் மீன் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து அப்படி கீழே வாங்க
எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. எந்த வெப்சைட்னா LICindia.in இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் எப்படின்னா 22/9/2025. இந்த டேட்டுக்குள்ள போய் அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட்டோட வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.